එලිදරව් 42 වෙනි කොටස. வெளிப்படுத்தல் 42ஆம் பாகம். අපි දැන් පැමිණ සිටින්නේ එලිදරව් පොතේ 21 වෙනි පරිච්ඡේදයටයි. இப்பொழுது நாம் பிரவேசித்திருப்பது வெளிப்படுத்தலுடைய 21ஆம் பாகத்திற்கு. මතකද අපි 20 බැලුවා අහසත් පොළොවත් පහව ගියේය කියලා. நாம் பார்த்தோம் இதற்கு முந்தின அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரத்திலே வானமும் பூமியும் அகன்று போயின. යේසුස් වහන්සේත් කියලා තියෙනවා මතෙව් 24:35 இயேசுவானவர் சொன்னார் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே අහසත් පොළොවත් පහ වී යයි නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනය කවදාවත් පහ වෙන්නේ නැහැ කියලා. வானமும் பூமியும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். මේ අහසත් පොළොවත් අනිවාර්යයෙන්ම පහ වෙලා යන්න යනවා. இந்த வானமும் இந்த பூமியும் நிச்சயமாகவே ஒளிந்து போகும். හැබැයි හෙට අනිද්දා නෙවෙයි. அது நாளை மறுதினம் அல்ல. සභාව උසවා ගැනීම තියෙනවා. சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நிகழ்வு உண்டு. ඊට පස්සේ අවුරුදු 7ක පීඩා කාලය තිබෙනවා. அதன் பின்பு 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் உண்டு. ඊට පස්සේ යේසුස් වහන්සේගේ ප්‍රසිද්ධ පැමිණීම තිබෙනවා. அதன் பின்பதாக இயேசு கிறிஸ்துவுடைய பகிரங்க வருகை உண்டு. මේ ලෝකේ වර්තමාන ජෙරුසලේම අගනුවර කරගෙන උන්වහන්සේ පාලනය කරන අවුරුදු 10ක පාලනය තිබෙනවා. இவ்வுலகத்தினுடைய இப்பொழுது இருக்கிற நிகழ்கால எருசலேமை மையமாக கொண்டு தலைநகராக கொண்டு 1000 ஆண்டு ஆட்சி இயேசுவானவரால் நடத்தப்படும். ඊට පස්සේ තමයි අර අවසාන යුද්ධයෙන් යක්ෂාව පරද්දලා அதன் பின்பு கடைசியாக அந்த யுத்தத்திலே பிசாசை தோற்கடித்து සාතන්ව ඒ නරකාදියට ගිනි විලට හෙලා දමා சாத்தானை அந்த அக்கினி கடலிலே நரகத்திலே தள்ளி ඒ සුදු සිංහාසන විනිශ්චය හමාර වුණායින් පස්සේ வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நிறைவடைந்ததும் දැන් උන්වහන්සේ අලුත් දෙයක් කරන්න යන්නේ. அப்பொழுது தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்வார். නමුත් ඒ සුදු සිංහාසන විනිශ්චයට කලින්ම ஆனால் இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பதாகவே මේ අහසයි මේ පොළොවයි උන්වහන්සේ නැති කරලා දානවා. இந்த காண்கிற வானத்தையும் பூமியையும் அவர் இல்லாமல் ஒழித்து போடுவார். එහෙමනම් 21 වෙනි පරිච්ඡේදයේ මොකද්ද තියෙන්නේ කියලා අපි බලමු. அது அப்படியானால் 21ஆம் அதிகாரத்திலே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். අලුත් අහසක්ද අලුත් පොළොවක්ද දුටීමි මක් නිසාද පළමු අහසත් පළමු පොළොවත් පහව ගියේය මුහුදද තවත් නොවිය. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. කී දෙනෙකුටද මුහුදේ පීනන්න ආස? எத்தனை பேருக்கு கடலிலே நீந்துவதற்கு விருப்பம்? අනේ අපිට අපි නුවර මිනිස්සු අපිට නම් පුදුම ආසාවක් තියෙන්නේ මුහුදක් දැක්කනම් ගිල්ලා නටනවා පනිනවා නේ හරි ආසයි. நாங்கள் கண்டி மக்கள் நீந்து கடலிலே குளிக்க ரொம்ப விருப்பமானவர்கள். கடலை கண்டால் போய் விழுந்து நீந்துவோம் குளிப்போம். හැබැයි ඕගොල්ලන්ට ශෝක ජනක පණිවිඩයක් තියෙනවා. ஆனால் உங்களுக்கு ஒரு துக்ககரமான செய்தி. දැම්ම මේ පොළොවේ ඔය මුහුදේ නටනේවා නටා ගන්න. இப்பொழுதே இந்த கடலில் ஆடுற பாடுற வேலையெல்லாம் செய்து முடித்து விடுங்கள். මොකද දෙවියන් වහන්සේ මවන අලුත් අහසේ සහ අලුත් පොළොවේ මුහුදක් නැල්ලු. ஏனென்றால் தேவன் உண்டாக்க போகிற புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் கடல் இல்லை, சமுத்திரம் இல்லை. තේරෙනවද? புரிகிறதா? ඉතින් ඒක තමයි බයිබලයේ කියලා තියෙන්නේ. ஆகவே இதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறது. අලුත් අහසක් සහ අලුත් පොළොවක් දුටිමි. දෙවියන් වහන්සේ මේක යොහන්ට විතරක් පෙන්නවා. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். யோவானுக்கு மாத்திரம் தேவன் இதை காண்பித்தார். එලිදරව් පොත කියවනකොට මම හිතනවා යොහන් කොච්චර භාග්‍යවන්ත 16ක්ද කියලා. வெளிப்படுத்தலை அவன் எழுதுகிற பொழுது அல்லது காண்பித்த பொழுது அவன் எவ்வளவு பாக்கியம் பெற்றவன் என்று நான் பார்க்கிறேன். අපිත් භාග්‍යවන්තයින්. நாங்களும் பாக்கியவான்கள். අපි ඒව දකින්න යනවා මින් මතු. நாங்கள் எதிர்காலத்தில் அதை காண போகிறோம். හදිසි වෙන්න එපා. அவசரப்பட வேண்டாம். හදිසි වුණොත් අපි ව්‍යාජ ගුරුවරු බවට පත් වෙනවා. මම අරක දැක්කා මේක දැක්කා යේසුස් වහන්සේ වතුර ගගා සෙල්ලම් කරනවා කියලා කියන්න වෙනවා. அவசரப்பட்டால் நான் அதை கண்டேன் இதை கண்டேன் இயேசு தண்ணீர் ஊற்றி விளையாடுகிறார் இதெல்லாம் சும்மா புலம்ப வேண்டி வந்துவிடும். මගෙන් අහනවා කට්ටිය ෆෝන් කරලා එක එක රටවල් වලින්. என்னிடத்துல தொலைபேசியில கேட்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டில் இருந்து. පාස්ටර් අලුත් අහස අලුත් පොළොව කොහොමද තියෙන්නේ? பாஸ்டர்
புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்கும் பாஸ்டர்? මට හිතෙනවා අහන්න ඔයාට උස්නට කීයාව කොහෙද තියෙන්නේ කියලා දන්නවද සිස්ටර්? நான் அவர்களிடத்தில் கேட்க வருகிறது உஸ்வெட்ட கையா எங்க இருக்கிறது தெரியுமா? මේ අපි ඉන්න බෙල්වුඩ් වලට ඔගොල්ලෝ ඇවිල්ලා තියෙනවද? நாங்கள் இருக்கிற பெல்வுடுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களா? ලංකාවේ සිටියමක් දුන්නා නම් ඒකේ පොළොන්නරුව මෙතන අනුරාධපුර මෙතන මේ පේරලන්ද මෙතන කියලා පෙන්වන්න දන්නවද? நான் இலங்கை வரைபடத்தை கொடுத்தால் அன்றாதபுரம் இந்த இடத்திலே புலனறுவை இந்த இடத்திலே பேரலந்த இவ்விடத்தில் என்று நீங்கள் காண்பிக்க முடியுமா? ලෝක සිටියමේ හොංකොං කොහෙද තියෙන්නේ ලන්ඩන් කොහෙද තියෙන්නේ කියලාවත් දන්නේ உலக வரைபடத்திலே லண்டன் எங்கே இருக்கிறது ஹாங்காங் எங்கே இருக்கிறது அதுவே தெரியாது. ලංකාව වැනි මේ චූටි රටක පවා ලොකු ලොකු දැන් කොහෙද තියෙන්නේ කියලා දන්නේ இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டிலே கூட பெரிய பெரிய விடயங்கள் எங்கே இருக்கிறது என்று தெரியாது. මේ පොළොව ගැන දන්නේ මෙයාට අලුත් පොළොව ගැන දැනගන්න ඕනලු. இந்த பூமியே பற்றி தெரியாது, புதிய வானம் பூமி தெரிய வேண்டுமா? මම කියනවා මං කොහොමද දන්නේ? நான் கேட்கிறேன் எனக்கு எப்படி தெரியும்? නෑ පාස්ටර් ආලිපලත් 16ක්නේ. இல்ல பாஸ்டர் நீங்க அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர். ඉතින් දෙයි ආලිපලත් 16 කියලා මට දන්නවෑ මේ ඔය දේවල්. அபிஷேகம் பெற்ற தாசனா இருந்தாலும் அவையெல்லாம் எனக்கு தெரியுமா? හදිසියවත් අද සභාව ඔසවා ගන්නු ලැබුවා නම් சடுதியாக வேணும் இன்றைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் තව අඩු ගානේ අවුරුදු 1007ක් තියෙනවා අරකෙන්ද. இன்னும் 1007 ஆண்டுகள் இருக்கிறது அது வருவதற்கு. අර අවුරුදු 7ක පීඩා කාලයයි අවුරුදු 10ක යේසුස් වහන්සේගේ පාලන කාලයයි. அதாவது 7 ஆண்டு உபத்திரவ காலம் இயேசுவினுடைய 1000 ஆண்டு அரசாட்சியும். ඒ අස්සේ ආර්මගෙදෝන් යුද්ධය තියෙනවා. அதற்கிடையிலே அர்மகதோன் யுத்தம் உண்டு. අර සාතාන්ව ටික කාලයකට ලිහන්න ඕනේ කොච්චර කාලයකට ලිහලා ඉන්නවද දන්නේ නැහැ. சாத்தானை கொஞ்ச காலம் கட்டவிட்டு விட வேண்டும், அது எவ்வளவு காலம் என்று நமக்கு தெரியாது. ඒ නිසා අපි කවදා හරි මේවා දකින්න යනවා, මේවායි ජීවත් වෙන්න යනවා. எப்பொழுதோ நாம் இதை காண போகிறோம், அதிலே நாம் வாழ போகிறோம். මේ ඕගොල්ලන්ට සන්තෝෂද නැද්ද? අලුත් ආස අලුත් පොළොව අපි දකින්න යනවා, අපි ඒකේ ජීවත් වෙන්න යනවා කියලා. உங்களுக்கு ஆசை இல்லையா? புதிய வானம் புதிய பூமியை நாங்கள் காண போகிறோம், அதிலே வாழ போகிற ஆசை இல்லையா? ආසයි නම් හලෙලුවා කියන්නේ. ஆசையா இருந்தால் அல்லேலூயா சொல்லுங்க. මොනවදෝ ගිලලා මෙතන හිර කරගෙන ඉන්න බිබිකන් වගේ ඉන්නේ. எதையோ விழுங்கி இதிலே தொண்டையிலே சிக்கின பிபிக்கம் மாதிரி இருக்கிறீர்கள். සන්තෝෂෙන් ඉමුකෝ. சந்தோஷமா இருப்போமே. අපිට බලාපොරොත්තුවක් තියෙනවා. எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. අපි බලාපොරොත්තු රහිතව අපිට මොනවද වෙන්න යන්නේ කියලා දන්නේ නැති අය නෙවෙයි. நாம் எதிர்பார்ப்பற்ற என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாத ஒரு கூட்டம் அல்ல. අලුත් අහසක් අලුත් පොළොවක් දෙවියන් වහන්සේ නිර්මාණය කරන්න යනවා. புதிய வானம் புதிய பூமியை தேவன் நிர்மாணிக்க போகிறார், உருவாக்க போகிறார். නමුත් ඒක ස්වර්ගෙ නෙවෙයි හොඳේ. அது பரலோகத்திலே அல்ல. ස්වර්ගය තියෙනවා, ඉස්සරත් තිබුණා, මතු කාලෙත් තිබේවි. பரலோகம் முன்பும் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது, இனிமேலும் இருக்கும். මෙතන දෙවියන් වහන්සේ අලුත් අහසකුත් අලුත් පොළොවකුත් නිර්මාණය කරනවා. இந்த இடத்திலே தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்க போகிறார். දැන් ඔබට මම පෙන්වන්න යනවා இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் යේසුස් වහන්සේ කරන්න යන දෙයක්. இயேசு கிறிஸ்து செய்ய போகின்ற ஒன்றை. මතකද මිත්‍රවරුනි මම ඔයගලන්ට කියලා දුන්නා, சிநேகிதர்களே நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் உண்டா? වර්තමාන සභාව යේසුස් වහන්සේගේ මනාලිය පමණයි. நிகழ்கால சபையானது இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவாட்டி மாத்திரமே. අපි තාවම යේසුස් වහන්සේගේ භාර්යාව උනේ නැහැ. நாம் இன்னுமாக இயேசுவின் மனைவியாக மாறவில்லை. එලිදරව් 19 තමයි යේසුස් වහන්සේ සභාව භාර්යාව කොට සරණ පාවා ගන්නේ. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் தான் இயேசுவானவர் மனவாட்டியாகிய சபையை தனது மனைவியாக பரிணமித்துக் கொள்ளுகிறார். ඊට පස්සේ සභාව මේ ලෝකෙට ගෙන්නේ නැහැ. அதன் பின்பு சபை இந்த பூமியிலே இருக்காது. උන්වහන්සේගේ සේනාව සමග ඇවිත් තමයි අර සතන්ව අල්ලලා අවුරුදු 10කට ගැට ගහන්නේ. அவருடைய சேனையோடு கூட இந்த பூமிக்கு அவர் வந்து சாத்தானை சங்கிலியினாலே கட்டி போடுவார். හැබැයි බොහෝ කිතුණුවන් වරදවා හිතාගෙන ඉන්නවා එහෙම යේසුස් වහන්සේ එනකොට ඒගොල්ලෝ මෙහාට එන්න යනවා කියලා. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அப்படி வரும் பொழுது இவர்களும் அவரோடு கூட வருவார்கள் என்று. හැබැයි මම කියලා දෙන්නම් කවදාද දෙවියන් වහන්සේ ස්වර්ගෙන් උන්වහන්සේගේ භාර්යාව
පල්ලෙහාට ගේන්නේ කියලා. ஆனால் நான் சொல்லி தருகிறேன் எப்பொழுது இயேசுவானவர் தன் மனைவியாகிய மணவாட்டியாயிருக்கிற சபையை பூமிக்கு கொண்டு வருவார் என்று. බයිබලානුකූලව මම ඔබට කියලා දීලා තියෙනවා. දැන් ඒක තාහුරු කරලා දෙන්නම්. நான் வேதாகமத்தின்படி அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதை உங்களுக்கு வேதாகம அடிப்படையிலே நான் நிரூபிக்கிறேன். මේ පොළවෙන් උන්වහන්සේගේ සභාව උන්වහන්සේ ඔසවා ගන්නවා. இந்த பூமியிலே அவருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும். ආය කවදාවත් මේ පොළවට උන්වහන්සේගේ සභාව උන්වහන්සේ ගේන්නේ නැහැ. இனி ஒருபொழுதும் இந்த பூமிக்கு அவர் தன் சபையை கொண்டு வருவது இல்லை. ඔසවා ගනු ලබන සභාව ආය මේ පොළවට එන්නෙම නැහැ කුමන අවස්ථාවකවත්. எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையானது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தின் நிமித்தமும் இந்த பூமிக்கு இனிமேல் கொண்டு வரப்படாது. යේසුස් වහන්සේ එන්නේ උන්වහන්සේගේ සේනාවත් සමග. இயேசுவானவர் மீண்டும் வருவது தன் சேனையோடு. උන්වහන්සේගේ දූතයන් அவருடைய தூதர்கள் පරණ කිවිසුම් ශුද්ධවන්තයින්. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். දැන් මේ පොළොවයි අහසයි පහ වුණායින් පස්සේ இப்பொழுது இந்த வானமும் பூமியும் அகன்று போன பின்பு අලුත්ම අහසකුත් අලුත්ම පොළොවකුත් උන්වහන්සේ මවනවා. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் உண்டாக்குவார். ඒ අලුත් පොළොවට උන්වහන්සේගේ භාර්යාව උන්වහන්සේ ගේනවා. அந்த புதிய பூமிக்கும் வானத்திற்கும் அவர் தன் மனைவியை கொண்டு வருவார். මේ මිනිස්සුන්ගේ මූණවල් දිහා බලනකොට நீங்க எல்லாம் இந்த முகத்தை பாக்குறீங்க. ඕක මම ඇමරිකාවේ කියලා තියෙන්න ඕනේ. இதை நான் அமெரிக்காவில சொல்லி இருக்க வேண்டும். සුද්ද පණි උඩට. வெள்ளைக்காரன் மேல புதி. Hallelujah! Hallelujah! Glorious expectation, preach it brother කියලා කියයි. மிக மகிழ்ச்சி சந்தோஷம் என்று கொண்டாடுவான். අපේ උන්ට කිසි එකක් සන්තෝෂයක් නැහැ. எங்கட ஆட்களுக்கு எந்த சந்தோஷம் இல்ல. දැන් යේසුස් වහන්සේ ඇවිල්ලා කියලා කිව්වා. இயேசு இப்பொழுது வந்தார். සභාව ඔසවා ගන්න ඕන එනවා. சபையை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. ඔසවාගෙන ගියා. சபை எடுத்துக்கொண்டு விட்டது. ඔයා ගියේ නෑ. நீ போகலடா. අන්න සාතන් එනවා ඔයාව අල්ලන්න. யோ சாத்தான் வருகிறான் பிடிக்க. මරු සභාවක් පාස්ට මේ වගේ සභාවක් දෙවියන් වහන්සේ මට විතරයි මෙන්න ඇති මේ වගේ සභාවක් දෙවියන් වහන්සේ දීලා තියෙනවා. இது ஒரு புதுமையான சபை. எனக்கு மாத்திரம் தான் இப்படிப்பட்ட ஒரு சபையை தேவன் கொடுத்திருக்கிறார் போல். අලුත් අහසේ අලුත් පොළොවේ දෙවියන් වහන්සේ මට කිව්වා නම් ආපහු මේ කට්ටියව තියලා සභාවක් කරපන් කියලා. මම කියන්නේ බෑ මාව දාන්න නිරේට කියලා. புதிய வானத்திலும் பூமியும் புதிய பூமியில் இவர்களே நீ வைத்து ஒரு சபையை நடத்தன்னு சொல்ல நான் சொல்லுவேன் இல்லை என்ன நரகத்துக்கு அனுப்பிருங்கோ. ඔසවා ගනු සභාව අලුත් පොළොවට උන්වහන්සේ ගේනවා. எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையை புதிய பூமிக்கு கொண்டு வருவார். කාටදෝ එන්න අනෙකක් වගේ අපේ මිනිස්සු ඉන්නේ ෂුවර් නෑ මේගොල්ලන්ට මම யாருக்கோ இது நடக்க போகுது நமக்கு இது நடக்காது என்றுதான் இருக்கிறீர்கள் නේද? அப்படித்தானே. ඉකේයා ඔන්න දෙවෙනි පදේ இரண்டாம் வசனம். වව් තවද තමාගේ පුරුෂයා මේ ඔය දෙන්න කියවන්න කෝක දෙවෙනි පදේ ටිකක් දාලා කියන්න. நீங்க வாசி. තවද තමාගේ පුරුෂයාට සසන ලද මනමාලියෙකු මෙන් සූදානම් කරනු ලැබූ ශුද්ධ නුවර එනම් අලුත් යෙරුසලම දෙවියන් වහන්සේ වෙතින් ස්වර්ගයෙන් බසිනවා දුටිමි. யோவனாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ශුද්ධ නුවර ජෙරුසලේම ස්වර්ගෙන් මේ පොළවට එනවලු. பரிசுத்த நகரம் எருசலேம் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருமாம். ශුද්ධ නගරය මන මාලියෙක් වගේ ස්වර්ගෙන් මෙහාට බැසෙනවලු. பரிசுத்த நகரம் ஒரு மணவாட்டியை போல இந்த பூமிக்கு இறங்கி வருமாம். දැන් මම කිව්වේ සභාව එනවා කියලානේ. நான் சொன்னேன் சபை வரும் என்றல்லவா. ඉතින් මෙතන කියලා තියෙන්නේ ජෙරුසලේම එනවා කියලානේ. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேம் என்றல்லவா. පොඩ්ඩක් ඉන්න.
கொஞ்சம் பொறுங்கும். දේව දූතයා යොහන්ට මොනවද විග්‍රහ කරන්න කියලා අපි බලමු. தேவ தூதன் யோவானுக்கு எதை வரைவிலக்கணப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். 9 පදය. 9வது வசனம். අන්තිම පීඩා සත සහ පාත්‍රා සත දැරු දේව දූතයන් සත් දෙනාගෙන් එක්කෙනෙක් ඇවිත් මා සමග කතා කොට මෙහි වරෙන්න බැටලු පැටවානන්ගේ භාර්යාව වන මනමාලි නොබට පෙන්වන්නේ මේ කීවේය. பின்பு கடைசியாக 7 வாதைகளால் நிறைந்து 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி යොහන්ව එක්කන් යනවා දූතයා වරෙන් පොට යේසුස් වහන්සේගේ භාර්යාව පෙන්වන්න මනාලිය නෙවෙයි. யோவானை தூதன் கூட்டிக் கொண்டு செல்கிறான். வா வா, இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவியை காண்பிக்கிறேன், மணவாட்டியை அல்ல. මනාලිය ඉවරයි දැන් කසාද බැඳලා ඉවරයි. மணவாட்டியை அல்ல, இப்பொழுது திருமணம் முடிந்து விட்டது. දැන් පරණ පොළව පහවෙලා ගිහින් பழைய பூமி அகன்று போய்விட்டது. අලුත් ලෝක අලුත් අහසක් දැන් තියෙන්නේ. புதிய பூமி புதிய வானம். දැන් කියනවා දූතයා වරෙන් එතකොට යොහන් ආසාවෙන් යන්න ඇති බලන්න. தூதன் சொல்லுகிறான், வா யோவான் என்று. யோவான் ஆசையாய் போயிருப்பான். 10 පදය. 10ம் வசனம். ඔහු මහත් වූ උස් වූ කන්දකට ආත්මයන්ගේ අනුභවයෙන් මාගෙන ගොස් ශුද්ධ නුවර වූ යෙරුසලේම දෙවියන් වහන්සේගේ තේජස ඇතුව දෙවියන් වහන්සේ වෙති ස්වර්ගයෙන් බසිනවා මට පෙන්වුවේය. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். ඒ කියන්නේ ශුද්ධ නුවර වන අලුත් ජෙරුසලේම තමයි ලූ යේසුස් වහන්සේගේ භාර්යාව. அதாவது பரிசுத்த நகரமாகிய அந்த எருசலேம் தான் இயேசுவினுடைய மனைவியா. එතනින් පස්සේ அதன் பின்பு ඔය බලන්න 11 වෙනි පදේ ඇගේ ආලෝකය. அங்கே சொல்லப்படுகிறது அவளுடைய பிரகாசம், அதின் பிரகாசம். එතකොට ඇගේ කියලා මේ කාන්තාවක් ගැන කතා කරනවා වගේ කතා කරලා තියෙනවා. தமிழிலே அதின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது அவள் என்று வர வேண்டும், அவள் என்று தான் சொல்லப்பட வேண்டும். මම ඒක දන්නේ නැහැ. දෙමළෙන් ඒක එය කියලා තියනවලු. දැන් ඇත්තට අලුත් ගිවිසුම ලියලා තියෙන්නේ ග්‍රීක වලින්නේ. உண்மையாகவே தமிழில் இப்படி இருக்கிறது, ஆனால் புதிய ஏற்பாடு உண்மையாக எழுதப்பட்டது கிரேக்க மொழியிலே. ඉතින් එතන කියලා තියෙන ඒ වචනය අවුතේ කියන ඒ වචනය මේ ස්ත්‍රීලිංගයෙන් මේ කියලා තියෙන්නේ. அந்த இடத்திலே பயன்படுத்த அந்த கிரேக்க வார்த்தை அதாவது பெண்பால் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. මොකද මේ සිංහලෙන් හරියට තියෙනවා. சிங்கள மொழியிலே அது சரியாக உண்டு. I think the English rendering also would be in the feminine gender, right? Can somebody who has an English Bible just read verse 11, the first line? Does it say? Pardon? No, verse 11. Her, right, okay. That's what I want to emphasize here. The New Jerusalem is connoted in the feminine gender to personify the city as a female. ඒ කියන්නේ ඒ අලුත් ජෙරුසලේම නගරයක් හැටියට වත් ඇය කියලා කාන්තාවක් ගැන කතා කරනවා වගේ තියෙනවා. அதாவது புதிய நகரமாகிய அந்த எருசலேம் புதிய நகரம் என்று சொல்லப்படுகிற அதே நேரத்தில் அது பெண்பால், பெண்ணுக்கு அடைமொழியாக பயன்படுகிற வார்த்தையும் கூடவே ඒ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. කියන්නේ මොනවද දන්නවද මිත්‍රවරුනි? அதாவது இது என்ன? යේසුස් වහන්සේ තමන්ගේ භාර්යාව ශුද්ධ වූ නගරයක් හැටියට පරිවර්තනය කරමින් ඒ නගරය තුළ වාසය කරන්න තීරණය කරනවා. அதாவது இயேசுவானவர் தன் மனைவியை பரிசுத்த நகரமாக அங்கே ஒப்பிட்டு அங்கே அதற்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறாராம். ඒ කියන්නේ මිත්‍රවරුනි අපි ස්වර්ගයට ගියාම අපි උන්වහන්සේ තුල ජීවත් වෙනවා. அதாவது சிநேகிதர்களே, நாம் பரலோகத்திற்கு போன பின்பு நாம் அவருக்குள்ளே வாழ்வோம். හැබැයි අලුත් පොළවේ උන්වහන්සේ පොළවට ඇවිල්ලා වාසය කරනකොට
අපි තුල වාසය කරනවා. ஆனால் புதிய பூமியிலே அவர் வரும் பொழுது, நாங்கள் வந்திருக்கும் பொழுது அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். ඒකට පෙර වදනක් හැටියට දැන් මේ වර්තමාන කාලයේ ශුද්ධ ආත්මයන් වහන්සේ අපේ ශරීර තුල ජීවත් වෙනවා. அதற்கு முன்னேற்பாடாக, முன்னோடியாக பரிசுத்த ஆவியானவர் நிகழ்காலத்திலே நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். 1 කොරින්ති 6:19 කියනවා 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிறது, අපේ ශරීර ශුද්ධ ආත්මයන් වහන්සේ වෙසෙන උන්වහන්සේගේ මාලිගාව හැටියට තිබෙනවා කියලා. நம்முடைய சரீரம் அவர் வாழ்கின்ற அவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. දැන් ආපහු අපි 21 3 වෙනි පදයට යන්න යනවා. මේ දෙන්න කියවන්න යනවා. மீண்டுமாக 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு போவோம். இவர்கள் வாசிப்பார்கள். එතකොට මේ අලුත් ජෙරුසලේම දැන් අලුත් පොළවට එනවා. இப்பொழுது புதிய எருசலேம் புதிய பூமிக்கு வருகிறது. ඒ යෙරුසලේම තුල තමයි පොළොවේදී දෙවියන් වහන්සේ වාසය කරන්න යන්නේ. அந்த புதிய எருசலேமிலே தான் பூமியிலே தேவன் வாசம் பண்ணுவார். ඉතින් බලමු 3 වෙනි පදේ මොනවද කියන්නේ කියලා කියවන්න. அப்படியானால் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது பார்ப்போம். මෙන්න දෙවියන් වහන්සේගේ මණ්ඩපය මනුෂ්‍යයන් සමග උන්වහන්සේ ඔවුන් සමග වාසය කරනසේක. ඔහු උන්වහන්සේගේ සෙනග වන්නෝය. දෙවියන් වහන්සේම ඔවුන් සමග සිට ඔවුන්ගේ දෙවියන් වහන්සේ වනසේක. வாவ். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். මිත්‍රවරුනි මේක මට මතක් කර දෙනවා. පාපයට වැටෙන්න කලින් ඒදාන් උයනේ මනුෂ්‍ය කොහොමද ජීවත් වෙලා හිටියේ කියලා. இது எனக்கு ஞாபகப்படுத்துகிறது எதை என்றால், பாவத்திலே விழமுனதாக ஏதேன் தோட்டத்திலே மனிதன் எப்படி இருந்தான்? උත්පත්ති පොත ඔයගොල්ලෝ හරියට කියවලා බැලුවොත් ஆதியாகம புத்தகத்தை நீங்கள் சரியாக வாசித்து பார்த்தால், දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යව මැව්වේ මනුෂ්‍යත් එක්ක හොඳ සම්බන්ධතාවයක් තියාගන්න. அதாவது தேவன் மனிதனை சிருஷ்டித்தது, படைத்தது அவனோடு ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்ளும்படியாய். කවදාවත් බයිබලේ කොහෙවත් කියලා නැහැ. வேதாகமத்திலே எங்கும் எப்பொழுதும் சொல்லப்படவில்லை දෙවියන් වහන්සේ ඇවිත් සත්තුත් එක්ක ජීවත් වුණා කියලා. தேவன் வந்து மிருகங்களோடு வாசம் பண்ணினார் என்று, මක්ෂයින් එක්ක පක්ෂීන් එක්ක ජීවත් වුණා කියලා. ஜீவராசிகளோடு ஜீவ ஜந்துக்களோடு வாசம் பண்ணினார் என்று சொல்லப்படவில்லை. දෙවියන් වහන්සේ කිසිම ග්‍රහයක ගිහින් ජීවත් වුණේ නැහැ. தேவன் இந்த கிரகங்களிலும் வாழவில்லை. හැබැයි දෙවියන් වහන්සේ මේ පොළොව මවලා ஆனால் தேவன் இந்த பூமியை உண்டாக்கி පොළොවේ ඒදාන් උයන කියන ලස්සන උයනක් මවලා பூமியிலே ஏதேன் என்னும் ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்கி ඒදාන් උයනේ ආදාම් සහ ඒවව තබලා அந்த ஏதேன் என்னும் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் வைத்து උන්වහන්සේ නිතරම ඒදාන් උයනට ඇවිත් ගියා මේ අය සමග හොඳ සම්බන්ධතාවයක් කරගන්න. நித்தமும் அவர் ஏதேன் தோட்டத்திலே வந்தார், இவர்களோடு நல்ல ஒரு உறவை வைத்துக் கொள்ளும்படியாய், அங்கே பேணும்படியாக. හැබැයි ඒ යක්ෂයා සමත් වුණා ඒ මනුෂ්‍යව රවට්ටලා දෙවියන් වහන්සේට පිටු පාණ්ඩ දෙන්න. ஆனால் பிசாசால் கூடுமாகிறது அங்கே தேவனுடைய கட்டளையை நிராகரித்து அவன் வசமாய் மனிதனை மாற்றுவதற்கு. අපි හිතනවා අපි මනුෂ්‍ය හැටියට මිනිස්සු හැටියට අපිට ආදාම් ඒවා කරපු දෙයින් අපිට මතක් වෙන්නේ මොනවද දන්නවද? நாம் மனிதர்களாக நாம் ஆதாம் ஏவாள் செய்ததிலிருந்து நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது? බලන්නකො අර ගෑණි අර ගෙඩිය කාපු නිසා අපිට පාපය ඇති වුණානේ. பாருங்க, அந்த பொம்பளை சாப்பிட்ட அந்த காயினாலே நமக்கு ஏற்பட்ட வினய பாவத்தை. හරි ඒ ගෑණි රැවටුණා. ඒ අකා මොකටද ගෑණිගේ කා කියම අහලා කණ්ඩ ගියේ? அந்த பொம்பளை தான் சொன்னாண்டு அந்த மனுஷனும் ஏன் போய் அதை சாப்பிட்டான்? හොඳට මතක තියාගන්න. මතක් කරගන්න. நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். අනිවාර්යයෙන්ම අපි ක්‍රිස්තියානි අය நிச்சயமாகவே நாங்கள் கிறிஸ்தவர்கள். අපි ඒදාන් උයනේ මනුෂ්‍යයා පව් කරපු එක ගැන අනිවාර්යයෙන්ම අපි කතා කරලා ඇති. நிச்சயமாகவே ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவம் செய்ததை குறித்து பேசி இருப்போம். එහෙම කතා කරනකොට அப்படி கதைக்கின்ற பொழுது අපි අනිවාර්යයෙන්ම කියලා ඇත්තේ நாம் நிச்சயமாக சொல்லி இருப்போம், උන් ඒ ජරා වැඩේ කරලා නැත්තම් අද අපි මේව දුක් වෙන්න ඕනේ නෑනේ. அவங்க இந்த கேவலமான ஊத்த வேலையை செய்யாதிருந்திருந்தால் நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டோமே என்று சொல்லி. මේ තරම් පාපිෂ්ඨ ලෝකයක්
ඇති වෙන්නේ නෑනේ. இப்படிப்பட்ட ஒரு பாவ உலகம் உண்டாகி இருக்காதே. අපිට මේ වගේ පාප කරදර ප්‍රශ්න ඇති වෙන්නේ නෑනේ. நமக்கு இப்படிப்பட்ட பாவம் நோய் துன்பம் வந்திருக்காதே. එහෙමනේ අපි කියන්නේ. அப்படித்தானே சொல்லுகிறோம். අපි කවදා හරි හිතලා තියනවද? எப்போதாவது நாம் சிந்தித்ததுண்டா දෙවියන් වහන්සේ කොච්චර පවුද? தேவன் எவ்வளவு பாவம், මොන තරම් ආසාවෙන් බලාපොරොත්තුවෙන් ඔය මනුෂ්‍ය දෙන්නව මැව්වද? எவ்வளவு ஒரு ஆசையோடு எதிர்பார்ப்போடு இந்த மனிதர்கள் ரெண்டு பேரையும் படைத்தான். මුං අනාගත්තනේ. இவன் எல்லாத்தையும் சாம்பாராக்கி கொண்டானே. එතකොට දෙවියන් වහන්සේගේ හිත කොච්චර රිදෙන්න ඇද්ද කියලා. அப்பொழுது தேவனுடைய இருதயம் எவ்வளவு நோவுபட்டிருக்கும் அல்லது உடைந்திருக்கும். දෙවියන් වහන්සේගේ හෘදය ස්පන්දනයෙන් කොටසක් මම ඒදාන්න උයන පිළිබඳව කියලා දෙන්නද? ஏதேன் தோட்டத்தை குறித்து தேவனுடைய இருதய துடிப்பை ஒரு விஷயம் தான் சொல்லட்டுமா? මේක ඊයේත් මං කියලා දුන්නා කොළඹ දේශනා කරනකොට. நேற்றும் நான் அங்கே கொழும்பில் பிரசங்கிக்கும் பொழுது சொன்னேன், අපේ දෙවියන් වහන්සේ ਸਰව බලධාරී. எங்கள் தேவன் சர்வ வல்லவர், උන්වහන්සේ ਸਰව ප්‍රඥාවන්තයි. அவர் சர்வ ஞானமுள்ளவர். උන්වහන්සේ මේ ලෝකේ අහස හැම දෙයක්ම මැව්වේ එක වචනයකින්. அவர் இந்த வானம் பூமி எல்லாம் படைத்தது ஒரே வார்த்தையினால். උන්වහන්සේ ටික 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 මැව්වේ නෑ. அவர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படைக்கவில்லை. උන්වහන්සේ කිව්වේ නෑ මේ ආලෝකය රාතන් අතන ඇතිවියන්. அவர் சொல்லவில்லை வெளிச்சம் அந்த இடத்திலே உண்டாக கடவுது. ඊට පස්සේ ඒ හරිය ආලෝකය ඇති වුණා. அந்த இடத்திலே வெளிச்சம் உண்டாகியது. දෙවියන් වහන්සේ ඒක හොඳයි කියලා දැකලා தேவன் அது நல்லது என்று கண்டு එහෙනම් මේ පැත්තටත් ආලෝකය වේවා. ஆகவே இந்த பக்கம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று එහෙම சொன்னார். ටික ටික මැව්වේ නෑ. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் படைக்கவில்லை. ආලෝකය වේවා කිව්වා හැමතැනම ආලෝකය ආවා. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், எல்லா இடத்திலும் வெளிச்சம் உண்டானது. උන්වහන්සේ පිරිමි බූරුවෙක් වයි ගෑනු බූරුවෙක් වයි මවලා அவர் அங்கே ஆம்பள கழுதையை உண்டாக்கி பொம்பளை கழுதையும் உண்டாக்கி උඹලා දෙන්න බෝවියල්ලා පැටවු දාපල්ලා බූරු පැටවු දාපල්ලා කිව්වේ නේ. அவர் சொல்லவில்லை நீங்கள் எல்லாம் பழுகி பெருகுங்கள் கழுதை குட்டிகள் பெருகட்டும் என்று சொல்லவில்லை. උන්වහන්සේ හොඳ ලස්සන ජර්මන් ෂෙපර්ඩ් පිරිමි බල්ලෙක්ව මවලා அவர் நல்ல ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் ஆம்பளை நாயை உண்டாக்கி අනේ මේ බල්ලා තනියම ඉන්න එක හරිනේ. ஐயோ இந்த ஆம்பளை நாய் தனியா இருக்க கூடாதே. හජක්කා බුජක්කා ජීබුම්බා කිව්වම ඒ බල්ලා அஜக்கா பஜக்கா பூஜு பும்பா அந்த நாய் கீழே අණ්ඩාසාකසම අබුක්කා කුසුම් තුන්ගිඩි සීසේ. அண்டாகாக அபுங்காகாசம் தூங்கிடுதீசே. ඊට පස්සේ ඒ ඌගෙන් ඉල ඇටයක් අරගෙන බැල්ලියෙක් මවලා දුන්නේ නෑ. அதிலே இருந்து விழா எலும்பு எடுத்து பெட்டனாய படைக்கல. ඊට පස්සේ මේ බලු ඇල්සේෂන්ටයි මේ මිසිස් බලු ඇල්සේෂන්ටයි මලා බෝ වෙලා ගොඩාක් ජර්මන් ෂෙපර්ඩ්ලා ඇති කරපන් කිව්වේ නෑ. அதன் பின்பதாக மிஸ்டர் டாக் அண்ட் மிஸ்ஸஸ் டாக் பார்த்து ஆண்டவர் சொல்லல நீங்க பழகி பெருகி ஜெர்மன் ஷெப்பர்ட் குட்டியா போடுங்கன்னு சொல்லல. එක පාරට බල්ලෝ මැව්වා. ஒரு சட்டதியாக நாயை படைத்தார். එක පාරට මාළුව මැව්වා. சட்டதியாகவே மீன்களை படைத்தார். එක පාරට කුරුල්ල මැව්වා. ஒரே அடியாகவே பறவைகளை படைத்தார். එක පාරට ගස් කොළන් ශාක මැව්වා. திடீரென்று அவர் மரங்கள் கனி விருட்சங்களை படைத்தார். උන්වහන්සේ එහෙම මවපු නිසා அப்படி அவர் படைத்ததினால் උන්වහන්සේට ඒ බලය තියෙනවා කියලා අපි දන්නවා. அவருடைய வல்லமை எங்களுக்கு தெரியும். එතකොට උන්වහන්සේ මෙහෙම කරන්න තිබ්බා. அப்பொழுது அவர் இப்படி செய்ய இருந்தது. පොළොවේ මනුෂ්‍යයන් ඇතිවේවෝ කියලා කිව්වම හැමතැනම ටංගල ගෑනු පිරිමි. பூமியிலே மனிதர்கள் உண்டாக கடவுது டங் என்று சொல்லி ஆம்பளை பொம்பளை எல்லாம் திடீரென்று வந்துட்டாங்க. බැරිද? முடியுமா முடியாதா? බැරිද? முடியுமா முடியாதா? පුළුවන්. முடியும். හැබැයි මොනවද කරේ? ஆனால் என்ன செய்தார்? පස් අරගෙන மண்ணை எடுத்து ඒකෙන් ලස්සන රූපයක් හදලා அதில் அழகான சிலையை வடித்து එහෙමද බලු කුක්ක මැව්වේ? அப்படியா நாய்க்குட்டியை படைத்தார்? එහෙමද ගිරවම මැව්වේ? அப்படியா கிளியை படைத்தார்? නෑ. இல்ல. මනුස්සම විතරක් එහෙම මවලා மனிதனை மாத்திரம் இப்படி படைத்து ගාලා පිම්බා ஃபு என்று ஊதினார். මනුස්සෙක් වුණා. அவன் மனுஷனானான். ඊට පස්සේ அதுக்கு பிறகு අනේ මූ තනියම ඉන්න එක හරි නෑනේ. ஐயோ இவன் தனியா இருக்க கூடாது. සර්ව ප්‍රඥාවන්ත දෙවියන් වහන්සේ දැනගෙන හිටියේ නැද්ද කලින්ම මේකව මැවුවා මූ තනියම ඉන්නේ කියලා? சர்வ ஞானமுள்ள தேவனுக்கு தெரியாதா இவனை தனியா படைச்சா அது கூடாது என்று சொல்லி? නෑ. இல்லை. දැනගෙන ඕනේ කියලායි ඔක
කරේ. அவர் தெரிந்து கொண்டு வேண்டும் என்றே அவனை முதல்ல படைத்தார். ඊට පස්සේ ඌ ජක්කා පුජක්කා ජීබුම්බා දැම්ම ඌ කලන්ත ඇදලා වැටුණා. அதுக்கப்புறம் அண்டாகாச அபுங்காகாசம் திறந்தடி தீசே நித்திரை கொண்டான். ඊට පස්සේ අර ඉල ඇටයක් අරගෙන ගෑණිව මවල දුන්නා. அதன் பின்பு விழா எலும்பை எடுத்து பொம்பளையை படைத்தார். ඔව් දැන් ඒ කියන්නේ කකුල අරගෙන මැව්වේ නෑනේ. கால்ல இருக்கிற எலும்பு எடுத்து படைக்கலையே. නෑ කකුල. காலையே எடுத்து படைக்கலையே. පොඩි කට්ටක්. சின்ன ஒரு விழா எலும்புல ஒரு துண்டு. ඒ නිසා තමයි அதனாலே தான் අපි පිරිමි අය நம்ம ஆம்பளைகள் බඳිනකොට திருமணம் முடிக்கும் போது කෙට්ටු කෙල්ල හොයන්නේ. மெலிச்ச பொம்பளையா தேடுவது. බනින්න එපා අපිට. எங்களை ஏச வேண்டாம். පෝ මෙයා බලන්න මෙයාගේ සයිස් එක මොනවාද? මූ නිකම් මේ භූතයෙක් වගේ ඉඳගෙන இவனை பாரு, இவனுக்கு மெலிஞ்ச பொம்பளை இவனே பூதம் மாதிரி இருந்து கொண்டு மெலிஞ்ச பொம்பளை கேட்க. කරුවලේ ලයිට් දැම්මත් මූව පේන්නේ නැහැ. ඒ තරම් කළුයි. இருட்டுல லைட் அடிச்சாலும் இவனை பிடிக்க முடியாது. ஏன்னா இவன் அவ்வளவு மோசமான இருட்டு. හැබැයි මූට ඕනෙලු සුදු කෙට්ටු කෙල්ලෙක්. ஆனா இவனுக்கு வேண்டுமாம் வெள்ளை மெலிந்த ஒரு பொம்பளை. එහෙමනේ බ්‍රදර්ස්. බැඳපු නොබැඳපු බඳින්න යන හැම එකම අපිට ඕනේ ඒ වගේ නේද? எல்லா ஆம்பளை குஞ்சுகளே இப்படித்தானே. திருமணம் முடித்த முடிக்காத முடிக்க போகிற எல்லாரும் இப்படித்தானே. නේ රමේෂ් නේද? ரமேஷ் எப்படி බැඳයින් පස්සේ පළවෙනි බබායෙන් අපි මෙයාව බැරලයක් බවට පත් කරන එක අපේ වැඩ. திருமணம் முடித்த பின்பு மெலிந்திருந்த மனுஷிய பெறலாக்கி விடுறது அது நம்மட வேலை, நம்ம செய்த வேலை. හැබැයි අපිට ඕනේ සුදු කෙට්ටු කෙල්ලෙක්. ஆனா நமக்கு என்ன தேவை? மெலிந்த வெள்ளையான ஒரு பெண். ඒකට හේතුව அதற்கு காரணம் අපේ ඉල ඇටේ සුදුයි කෙට්ටුයි. அதுக்கு காரணம் நம்முடைய விழா எலும்பு வெள்ளை மெலிந்தது. ඉතින් අර අපි දන්නවා අපේ එකී කොහමද ඉන්නේ කියලා අපි දන්න නිසායි ඒකිව හොයන්නේ නේද මහේෂ්? ஆகவே எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி இருந்தோம் எப்படி இருக்கிறோம், அதனாலே தான் அப்படி தேடுகிறோம். இல்லையா மகேஷ்? ඊයේ කොළඹ යනකොට මම මහේෂ් ගියා මහේෂ් අරක බැලුවා ඒක හරියන්නේ නැද්ද? நேற்று கொழும்பில வைத்து கேட்டார் மகேஷ், அந்த பார்த்தது அது சரியில்லை. அது சரியில்லை பாஷ. ඒක තමයි දැන් අපි හොයන්නේ නැහැ ඉගෙනගෙන ඉන්නවද මේකී හොඳයිද කට කොහමද ඒව අපි චෙක් කරන්නේ. இது படித்திருக்கா படிக்கலையா வாய் நல்லமா கெட்டதா அதெல்லாம் தேடுறது கிடையாது. සුදු කෙට්ටු අයිටම් එක දැක්කනම් අපි හිතනවා මේක තමයි මගේ ඉල ඇටේ. வெள்ளை மெலிஞ்ச ஒரு ஐட்டம் கிடைச்சதா அதுதான் நம்மட மனுஷி. දැන් දෙවියන් වහන්සේ ඒ දන්නුයනේ තවත් රංගපෑමක් දැම්මා. இப்போ தேவன் ஏதேன் தோட்டத்திலே இன்னும் ஒரு நடிப்பை செய்தார். මුන් පව් කරලා හැංගිලා ඉන්නවා දැන්. இப்போ இவங்க பாவம் செய்து ஒளிந்திருக்கிறார்கள். උන්වහන්සේ ඉල්ල ආදම් කෝතෝ அவன் என்ன செய்தார்? தேவன் வந்து ஆதாம் ஆதாம் எங்கடா நீ? එතන මාත් ආදම් එක හැංගිලා ඉන්නවා නම් මං කියයි අනේ ස්වාමීනි යන්න මේ පචකෙලි නැත ඔබ වහන්සේගේ සර්ව ප්‍රඥාවෙන් දන්නේ නැද්ද මම ගෙඩි කන කොටක් දන්නවා මම අත්තික කොළවලින් මේ ඇඳුම් මහන කොටක් දන්නවා බොරු පානිය දාන්න එපා ස්වාමීනි. அந்த இடத்துல நானும் ஆதாமோடு இருந்தேன் சொல்லி ஆண்டவரே நீங்க சும்மா பொய் நடிப்பு போட வேண்டாம். நான் காய சாப்பிடும் போது தெரியும், சாப்பிட்டு இலை கட்டும் போது உங்களுக்கு தெரியும், ஒளிஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும் சொல்லுவேன். දැන් බොරුවට ආදම් උඹ කෝ சும்மா போய் அதான் எங்கே இருக்கிறாய்? ඌත් බූරුවා වගේ උත්තර දෙනවා මම මේ හැංගිලා ඉන්නේ. இவனு ஒரு மாங்காமடையனாய் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் ஒளிந்திருக்கிறேன். දෙවන්නසන් ඇයි தேவன் கேட்கிற ஏன் අර මං කණ්ඩ එපා කියපු එකම කෑවද දන්නේ වගේ අහනවා. நான் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னதை நீ சாப்பிட்டாயோ தெரியாத மாதிரி கேட்கிறான். මේ ස්වර්ගයට ගිහිල්ලා දෙවියන් වහන්සේත් එක්ක ජීවත් වෙන්න යන අය දෙවියන් වහන්සේගේ සීන් එක දැනගන්න උන්වහන්සේ මේ වගේ තමයි හරිද? பரலோகத்திலே போய் தேவனோடு வாழ போகிறவர்கள் தேவனுடைய தேவனை புரிந்து கொள்ளுங்கள். இப்படித்தான் அவர் උන්වහන්සේ නිකන් දන්නේ වගේ පාට දානවා. அவர் தெரியாதது போல ஒரு நடிப்பு. හැම දෙයක්ම උන්වහන්සේ දන්නවා. எல்லாம் அவருக்கு தெரியும். මේ මගෙන් ඉල්ලන්න කියලා කියනවා.
அவர் சொல்ல என்னிடத்துல கேளுங்கள் என்று சொன்னார். ඉල්ලන්නත් කලින් දන්නවා මොකද්ද ඉල්ලන්න යන්නේ කියලා. கேட்க முன்பே அவருக்கு தெரியும் என்ன கேட்க போகிறார். අපේ දෙවියන් වහන්සේ ඇයි දන්නවද එහෙම කරන්නේ? நம்முடைய தேவன் ஏன் இப்படி செய்கிறார் தெரியுமா? උන්වහන්සේට හරි ආසයි normal විදියට ඉන්න. normal. அவருக்கு விருப்பம் என்னவென்றால் சர்வ சாதாரணமாக இருக்க விருப்பம். හලෝ ஹலோ කෑවද? சாப்பிட்டீங்களோ? එහෙම අහන්න ආසයි. அவருக்கு கேட்க ஆசை இப்படி. දන්නවා මු කෑවා කියලා. தெரியும் இவன் சாப்பிட்டான் என்று. ඌ කෑමත් කෑවා මාවත් කෑවා කියලා දන්නවා. இவன் காயை சாப்பிட்டான் என்னையும் சாப்பிட்டான் தெரியும். හැබැයි අපේ දෙවියන් වහන්සේට ඕනේ අපිත් එක්ක හොඳ සුහද මිත්‍රත්වයක් ඇති කරගන්න. ஆனால் நம்முடைய தேவனுக்கு தேவை ஒரு நெருங்கிய ஒரு நல்ல உறவை நம்மோடு வைத்துக் கொள்ள. ඒක ආදාම් මේවා කාගත්තා. அதை இந்த ஆதாமும் ஏவாளும் நாசமாக்கி சாப்பிட்டு போட்டார்கள். දෙවියන් වහන්සේගේ හිත කොච්චර රිදෙන්නේ නැද්ද? தேவனுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ආය මේ මම ආසාවෙන් මවපු මනුෂ්‍යයත් එක්ක අර සම්බන්ධතාවය තියාගන්න බෑනේ. நான் ஆசையோடு படைத்த இந்த மனிதனோடு இந்த உறவை இனிமேல் வைத்துக் கொள்ள முடியாதே. ඒ සංකාවේ තමයි මිත්‍රරුනි අදත් අපේ දෙවියන් වහන්සේ ඉන්නේ. இந்த வேதனையோடு அந்த துடிப்போடு கூட தான் இன்றைக்கும் நம்முடைய தேவன் அந்த ஏக்கத்தோடு தான் இருக்கிறார். ඒ සංකාව නැති වෙන්න යන්නේ අන්න එලිදරව් 21 அந்த ஏக்கம் முடிவடைய போகிறது. வெளிப்படுத்தல் 21:3. එතකොට දෙවියන් වහන්සේ කියනවා அப்பொழுது தேவன் சொல்ல போகிறார், wow මගේ භාර්යාව මම අලුත් පොළවට බස්සනවා. வாவ் என்னுடைய மனுஷியை நான் புதிய பூமிக்கு கொண்டு போகிறேன். මම ස්වර්ගයට වෙලා ඉන්නේ නෑ. நான் பரலோகத்தில் இருக்க போவதில்லை. මම ඇවිත් ඇතුළට මම ඇවිත් වාසය කරනවා. நான் வந்து அவளுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். මං සමග සුහද මිත්‍රත්වයක් ඇති කරගන්නවා. நான் அவளோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்வேன். මම ඈත් එක්ක කතා කරනවා මගෙත් එක්ක කතා කරයි. நான் அவளோடு பேசுவேன், அவள் என்னோடு பேசுவாள். මගේ සර්ව බලධාරීත්වය පැත්තකින් තියලා நான் என்னுடைய சர்வ வல்லமை ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு, මගේ සර්ව ප්‍රඥාව පැත්තකින් තියලා சர்வ ஞானத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு, මගේ සර්ව වාසිත්වය පැත්තකින් තියලා சர்வ வியாபியை ஒரு பக்கம் வைத்துவிட்டு, මගේ දෙව්කම පොඩ්ඩක් පැත්තකින් තියලා දෙව්කම தேவத்துவத்தையும் ஒரு புறம் வைத்துவிட்டு මම නෝමල් වෙනවා. நான் நோமலாக போகிறேன். කෑවද? சாப்பிட்டீங்களா? සන්තෝෂෙන් දින්නේ. சந்தோஷமா இருக்கிறீங்களா? මොනවද ඕනේ? என்ன வேண்டும்? මේ වගේ නෝමල් දෙවියන් වහන්සේ තමයි අපේ දෙවියන් වහන්සේ. இப்படிப்பட்ட நோமல் தேவன் தான் நம்முடைய தேவன். අද උන්වහන්සේත් පුරුදු වෙනවා ඒක අපිත් එක්ක කරන්න. இன்றைக்கு அதை அவர் எங்களோடு பழக்கத்திலே ஏற்படுத்திக் கொள்ள முனைகிறார். උන්වහන්සේට ඕනේ අපිත් එක්ක කතා කරන්න. அவருக்கு தேவை எங்களோடு பேசுவதற்கு. මොනවද අපිත් එක්ක කතා කරන්න කැමති වෙන්නේ? என்ன எங்களோடு பேச விரும்புகிறார்? ඕන නම්මනම් જાතියක්. வேண்டிய அதோ இதோ எல்லாம். මේක තමයි උන්වහන්සේ අපිට කතා කරලා දීලා තියෙන්නේ. அதைத்தான் நீங்க எங்களோடு பேசி இருக்கிறார். මේක කොහරි පෙරලලා බලන්න. இதை எங்கேயாவது திறந்து பாருங்கள். කාස්ගේ තාත්තා කීස්ලු. காசுனுடைய அப்பா கீசா, කීස්ගේ පුතා කූස්ලු. கீசுனுடைய மகன் கூசா. මේ අපිට ඕන නැති දේවල් හිතන් අපිට කතා කරලා තියෙනවා. நமக்கு தேவையில்லாத எல்லா விதத்தில தான் பேசி இருக்கிறார். ඇයි ஏன்? එච්චර ආසයි ඔය අපිට කියන්නේ ඒවා. ஏனென்றால் அவ்வளவு ஆசை அவருக்கு இதையெல்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டும். මේකේ තියෙන්නේ මොනවද දන්නවද? இதுல என்ன இருக்கிறது தெரியுமா? අපි දැනගන්න ඕනේ ඒවා. நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவைகள். අපිට තේරෙන්නේ நமக்கு விளங்கவும் අපිට மாட்டாது. අවශ්‍යත් නැහැ. நமக்கு ஆசையும் இல்லை. ඒත් ආසාවෙන් කියනවා මේ කාස්ගේ පුතා කීස් හරිද? ஆசையோடு சொல்லுகிறார் காசுனுடைய மகன் கீஸ். එතකොට අපෙන් අහනවා මේ මගෙන් ඉල්ලන්න அதுக்கு பிறகு சொல்லுகிறார் என்னிடத்திலே கேள், ඕනද ඉල්ලන්න. தேவையானதை கேள். අනේ මගේ ඩාර්ලින් නේ என்ன டார்லிங் தான் ඉල්ලන්න කියලා. கேள். ඔගොල්ලෝ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? සමහර මිනිස්සු ඉල්ලන වෙලාවේ சில மனிதர்கள் கேட்கிற பொழுது මම ඒක අහන් ඉන්නව නේද? நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தானே. මට ඕනේ ගිහිල්ලා උන්ගේ බෙල්ල මිරිකලා මරන්න. அப்போ உண்ட கழுத்தை நசிச்சு கொல்லணும் போல இருக்கும். ඉල්ලන විදිය දැකලා තියෙනවද සමහර? கேக்குற ස්වාමිනේ! අනේ ස්වාමිනේ! ස්වාමිනේ සුවය දෙන්න ස්වාමිනේ! සුවය දෙන්න! සුවය දෙන්න කියලා. මට හිතනවා සුවය නෙමෙයි මේකම මරන්න ඕනේ දැම්ම
කියලා. அவன் எப்படி கேட்பான்? ஐயோ ஆண்டவரே எனக்கு சுகம் தாங்க, எனக்கு சுகம் தாங்க. எனக்கு சுகம் கொடுக்கல, அவன் கழுத்தை பிடிச்சி அப்படி நசிக்கணும் போல இருக்கும். ඔගොල්ලෝ දැකලා තියෙනවද සමහර මිනිස්සු යාඥා කරනකොට ඒ මීටි ඉන්න අපිට මේ පා වෙනවා. உங்களுக்கு தெரியுமா, சில ஜெபிக்கும் போது அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கு எங்களுக்கு ஏன் வெறுத்து போகும். හැබැයි උන්වහන්සේ ආසාවෙන් අහන් ඉන්නවා. ஆனா அவர் ஆசையோடு இதெல்லாம் கேட்டுட்டு මොකද இருக்கிறார். උන්වහන්සේ අපිට වඩා ඒ කියන්නේ සුරේෂ්ට වඩා නෝමල් ඉන්න ආසයි. அதாவது அவர் என்னை விட சுரேஷை விட நோபலாக இருக்கிறார். සමහර අය ගීතිකා කියනකොට சிலர் பாடல் எழுதுகிற பொழுது, නෑ කියනකොට பாடுகிற பொழுது අර ගිටාර එක ගෙනල්ලා උන්ගේ ඔළුවට ගහලා ගිටාර එකත් එක්ක උන්වත් කඩන්න මට ආසයි. அந்த கிட்டாரை கொண்டு வந்து அவன்ட தலையில அடிச்சு கிட்டாரோட அவன்ட தலை உடைக்க ஆசையா இருக்கு. ප්‍රේමේ නදිය ගලයි அன்பே நதி பாயுதே. ළඟ ඉන්න මට හිතනවා නදියකට ගෙනියලා මේ කිව්ව ඔබලා මරන්න ආසයි මට. இறைவனை கொண்டு போய் ஒரு நதியில் ஆத்துல அப்படியே அமுக்கியே கொல்லோடும். මට බෑ ඒක දරා ගන්න. நான் முடியாது இதை சகிக்க. හැබැයි දෙවියන් වහන්සේ මට වඩා නෝමල් වෙලා தேவன் என்னை பார்க்கிலும் நோமலாகி ඉරහන් ඉන්නවනේ නම්. கேட்டு கொண்டிருக்கிறார் அல்லவா. මේක තමයි අපේ දෙවියන් වහන්සේ. இதுதான் எங்களுடைய தேவன். සමහර යාඥා රැස්වීම වලට ගියා නම් මට ජීවිතේ එපා වෙනවා, සංසාරේ එපා වෙනවා. எனக்கு சில ஜெப கூட்டங்களுக்கு போனால் வாழ்க்கையே வெறுக்கிறது, உலகமே வெறுக்கிறது. හැබැයි දෙවියන් මට හිතෙනවා எனக்கு எனக்கு யோசனை வருகிறது. ඒ නිකන් නෝමල් මනුස්සයා මටම දරා ගන්න බෑනේ මේ ස්වර්ගික දෙවියන් වහන්සේ කොහොමද ඉවසන්නේ මුංගෝ කියලා. சாதாரண மனிதனாக என்னாலே இதை பொறுத்து கொள்ள முடியல. பரலோகத்திற்கு தேவன் இதெல்லாம் எப்படி சகிக்கிறாரோ. මට වඩා නෝමල් වෙනවා අපේ දෙවියන් என்னை වහන්සේ. பார்க்கிலும் அவர் நோமலாக மாறுகிறார். අන්න ඒක තමයි අපේ දෙවියන් වහන්සේ. இதுதான் எங்களுடைய தேவன். උන්වහන්සේගේ පැතුම, அவருடைய அன்பு, උන්වහන්සේගේ නෑ පැතුම, அவருடைய ඒකම්, அவருடைய ஏக்கம், උන්වහන්සේගේ ආශාව, அவருடைய ஆசை, උන්වහන්සේගේ බලාපොරොත්තුව அவருடைய எதிர்பார்ப்பு අලුත් පොළවට අපිව බස්සලා புதிய பூமியிலே எங்களை கொண்டு வந்து අපිව නගරයක් කොට எங்களை ஒரு நகரமாக்கி අපි තුල ඇවිල්ලා ජීවත් වෙන්න. எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண. වාව් බලන්න කොච්චර ලස්සන පදයක්ද ඒක. எவ்வளவு අருமையானது என்று பாருங்க. මෙන්න දෙවියන් වහන්සේගේ මණ්ඩපය මනුෂ්‍යයන් සමගය උන්වහන්සේ ඔවුන් සමග වාසය කරනසේක. வாவ். மூணாவது அதிகாரத்திலே அந்த மூணாவது வசனம். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். උන්වහන්සේ ඔවුන්ගේ ඇස් වලින් සියලු කඳුළු පිස දමනසේක. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். මරණය තවත් නොවන්නේය. இனி மரணமும் இல்லை. අලුත් පොළවේ මරණය නෑ මිත්‍රවරුනි. புதிய பூமியிலே மரணம் இல்லை அன்பானவர்களே. වැළපීමත් හැඬීමත් වේදනාවත් තවත් නොවන්නේය. அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, துக்கமும் இல்லை. මක්නිසාද පළමු දේවල් පහව ගියේයයි සිංහාසනයෙන් කියන මහත් හඬක් මට ඇසුනේය. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று சிங்காசனத்தின் மேல் இருந்த ஒரு சத்தம் உண்டாகியது. දැන් සිංහාසනයේ ඉඳගෙන ඉන්න ත්‍රිත්ව දෙවියන් වහන්සේත් දැන් පොඩ්ඩක් චූන් වෙනවා. හරිද? இப்பொழுது சிங்காசனத்திலே வீற்றில் இருக்கிற தேவனும் கொஞ்சம் குதூகலம் පස්වෙනි அடைகிறார். පදේ උන්වහන්සේ කියනවා. පස්වෙනි පදේ. 5வது வசனத்திலே சொல்லுகிறார், සිංහාසනයේ පිට වැඩහුන් තනන් වහන්සේ කතා කොට சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ බලව සියල්ල අලුත් කරමි කිසේක. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். උන්වහන්සේ කියන බලව. இதோ பார். උතර බලව කියලා කියන්නේ ග්‍රීක වලින් ඉඩු. அதாவது இந்த இடத்துல இதோ என்று தமிழிலே போடப்பட்டிருக்கிறது. அதாவது இதோ பார் என்று வர வேண்டும். ඉඩු. இடு என்று சொல்லப்பட வேண்டும். ඉඩු කියන්නේ නිසැකෙන්ම අනිවාර්යෙන්ම. அதாவது இது என்று சொல்லி எபிரேய மொழியில் சொன்னால் அது நிச்சயமாகவே සියල්ල අලුත් කරමි කිසේක. எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். තවද උන්වහන්සේ කතා කොට ලියාපන්න මක්නිසාද මේ වචන විශ්වාසය සැබෑයයි කීසේක. பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். කවුද මේ දෙවියන් වහන්සේ? யார் இந்த தேவன்? 6 වෙනි පදේ කියනවා. 6ம் வசனம் சொல்கிறது, උන්වහන්සේ මට කතා කොට ඒවා ඉෂ්ට වුණේය. මම ඇල්ෆා සහ ඔමේගාය, පටන් ගන්න සහ අන්තිමය. පිපාසය ඇත්තාට මම ජීවන වතුර උල්පතෙන් නොමිලේ බොන්ට දෙන්නෙමි. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ජය ගන්නා මේ දේවල් උරුම කරගන්නේය.
මම ඔහුගේ දෙවියන් වහන්සේ වන්නෙමි. ඔහු මාගේ පුත්‍රයා වන්නෙමි. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். වාව් වෙන කවුරුත් නෙවෙයි යේසුස් වහන්සේ. வேறு யாரும் அல்ல, இது இயேசுவானவரே. අලුත් අහස අලුත් පොළොව මවලා අපිත් එක්ක ජීවත් වෙන්න යන්නේ අපේ යේසුස් වහන්සේ. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்கி நம்மோடு வாசம் செய்ய போவதே நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர். අපේ යේසුස් වහන්සේ සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ. நம்முடைய இயேசுவானவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்.